ஹலோ, வெல்கம் டு டான் ஸ்டாக் சேனல். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? கிணறு காணாமனு ஒரு கேஸ் ஆடும். அதாண்டி கேஸு. ஓகே, அந்த ஸ்டுடியோ செட்டப் தானே ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாமே. இந்த 1 வீக் விட்டுருங்க, நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரணும். ஸோ அடுத்த வீக்கில் வீடியோஸ் வரணும்னா யூடியூப்கார ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோ போடலாமா வேணாமா எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் போட முடியும். ஸோ அதனால் வீடியோ எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் இப்போது செட் பண்ணி முட்டு கொடுப்போம், வேணுங்கிற அளவுக்கு முட்டு கொடுப்போம். யார் என்ன கேட்க போகிறா சயின்டிஃபிக்கலி. ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹியூமன் ட்ரைபேட். எப்போவுமே கேங்கில் வந்து ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிறான். ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு, அதாவது நம்ம இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டு போடணுங்கிறதுக்காக அவனை ஃபோட்டோகிராஃபர்னே நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியோட கேரக்டரை பற்றியும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட ஃபீலிங்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வந்த பவரடி அண்ணையாரடி சட்டி ஃபோட்டோஸ் நல்லா எடுக்கிறவன், ஃப்ரேம் நல்லா வைக்க தெரிஞ்சவன், கிளாரிட்டியான ஃபோன் வச்சுருக்கிறாங்க. மேபி இப்போது கிளாரிட்டியான ஃபோனு ஃபோட்டோவும் நல்லா எடுக்கிறான், ஃப்ரேமிங்கும் பயங்கரமாக பண்ணுறான். இன் சென்ஸ் அவன் இப்போ வாரானா போகிறானான்னு மட்டும் பாரு. அவனை பற்றி புகழ்ந்து பேசியே அவனை நம்ப வச்சு மண்டையை கழுவி அவனை அந்தளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணி அவனை நம்ப வச்சுருவான். நீ ஃபோட்டோகிராஃபர், நீ எடுத்தால் தான் ஃபோட்டோ உருப்படியாக வருது, நீ தான் அந்த மாதிரி ஆள். அவனுக்கு எடிட் பண்ண தெரிஞ்சதுதான் கிழிஞ்சுது. நீ ஏன்டா இவ்வளோ ஆதங்கப்படுறேன்னு கேட்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ அந்த இடத்துல இப்போ நான் இருக்கேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் ஆதங்கத்தை எல்லாத்தையும் இங்கே கொட்டிகிட்டு இருக்கேன். மேபி இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இருந்த அசௌகரியம் இல்லை, புரியல. சரி, உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது நான் குறிப்பிடப்படாத ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. பேசிக்காக நம்ம ஒரு மொமெண்ட்ஸ்லேருந்தே போயிடலாம். வால்பாறை போகலான்னு ஒரு பிளான். இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பக்கம்தான். காரெலாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. எல்லா ஹேர்பின் பண்ணலையும் இவங்களுக்கு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து. இப்போ தெரியுதா ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னு? ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு சமாளிக்கவே முடியாத ஒரு தருணம் என்ன அப்படின்னா, அவன் எங்கே சொன்னாலும் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது. அவன் சொல்லுவான், குனிஞ்சிட்டு ஃபோட்டோ எடு, ஃபோனை தலைகீழாக வச்சு எடு. இதெல்லாம் பண்ணுறதே வேலையாக போச்சுறான். மாம், நீ ஒரு ஃபோட்டோகிராஃபர் மாம். அது மாதிரி போஸ்ட்டுக்கு இனிமேல் நீ தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மோட்டிவேஷனால சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த மாதிரி தான் இருந்தது. ஜாலியாக இருந்தது. ஓகே, நம்மளையும் புகழ்றானுங்க, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது பிடிக்குது போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை ஒரு கம்ப்ளீட் ஒர்க்காகவே மாற்றிட்டானுங்க. அவனுங்களுக்கு எப்போ தெரியுமா ஒரு பெரிய பிரச்சனை வரும், நமக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும்னு சொல்லும்போது தான் தெரியாது. என்ன இருந்தாலும் நீ எடுக்கிற மாதிரி வர மாட்டேதுமா. அவன் பேச அவனை அப்படியே ரோட்ல விட்டு ஏற்றி இறக்கணும்னு தோணுச்சு. இது ஒரு காரணம். நானே ஃப்ரேம் வச்சு தரேன், அந்த ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஃபோன்லேயே ஒரு ஏஐ பாக்ஸ் இருக்கும். இதுதான் மூஞ்சி அப்படின்னு அந்த ஃபோனே வந்து கண்டுபிடிச்சி ஃபோக்கஸில் காட்டணும். அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அந்த பாக்ஸு போய் இப்படி மூஞ்சிக்கிட்டு இப்படி நிற்கிறதுக்குள்ளே கிளிக் முடிஞ்சுது. இதெல்லாம் இன்னொருத்தர் இருக்கான், ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்போம். திடீர்னு டே மாம், நான் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறேன் சொல்கிற கஷ்டப்பட்டு சொல்லு. நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னாதான் அவன் அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு மாற்றுவான். இப்போ ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் மேலே போகலாம், இல்லை வேறு ஏதாவது லொக்கேஷன் போகலாண்டா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. நீ எதுடா மாம், நான் பார்த்துக்கிறேன்டா, எடிட்டில் பார்த்துக்கலாம்டா, நீ ஏன்டா கவலைப்படுற. அந்த கவலைக்கு எடிட்டுக்கும் என்கிட்ட தாங்க வருவான். மாட்டு மூளை, இதைத்தான் மாட்டு மூளைன்னு சொன்னேன் சார். ஏன்டா நானும் வீட்டில் சொல்லித்தாண்டா வந்தேன், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே போகிறேன், வால்பாறை போகிறேன், அங்கே அவங்களுக்கு நான் கொண்டு போய் இதான் வால்பாறை, இங்கே தான் நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு காட்டுருக்கு. வால்பாறை ஃபோனில் தான் இருக்குது, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குற அளவு வச்சுட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக ஃபோக்கஸ் இல்லை, பிளரு எல்லாம் பிளர். இண்டிவிஜுவல் பிக்கில் எனக்கு பிளர் ஆனது தாண்டா என் மனசு தாங்கவே மாட்டேங்குது. ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் சீரியஸா விளையாடாம ஜாலியா இருக்கேன். 2 செகண்ட் அந்த ஃபோன் வந்து நம்ம ஃபேஸை வந்து அனலைஸ் பண்ணி அங்கே ஒரு பாக்ஸ் வந்து நின்று அதை நம்மளை கலர் பண்ணி எல்லாம் ரெடியாகி அது கிளிக் பண்ணுறக்கு இவனுங்க பண்ண மாட்டானுங்க. தற்கூரி பிடிச்சவனுங்க எடுத்து ஃபோனை வச்சவொடனே கிளிக்கு வந்துருவாடா ஃபோட்டோ. ஏன்டா இப்போ இருக்கீங்க, ஏன்னா உனக்கு நின்று அவ்வளோ தூரம் ஃபோட்டோ எடுத்து நின்றுட்டு படுத்துட்டு உருண்டுட்டுலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கனே, இவனுக்கு ஒரு 2 ஃபோட்டோவாவது ஒழுக்கமாக எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இதை வந்து நேரில் அவங்ககிட்ட சொல்லவும் முடியாது கைஸ், நம்ம சொல்லுவோம் அவனுக்கு புரியாது. ஸோ இதுக்காக நான் வச்சுருக்க சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டால, லைட்டிங் ஒழுங்காக இல்லை, இந்த லொக்கேஷன் வேணாம், இங்கே நில்லு, இங்கே வேணாம், அங்கே நில்லு, அங்கே வேணாம், இங்கே நில்லு, படு, கீழே உட்காரு, எந்திரி, ஃபோட்டோ எடுக்கிறக்கே அவனை வேலை வாங்குங்க. அவனே அடுத்த செகண்ட்லேருந்து உங்கள்கிட்ட ஃபோனை கொடுக்க மாட்டான். சிம்பிள். நான் இதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ஒர்க் ஆகிட்டு இருக்கு. என்னடா லைஃப் ஹேக் மாதிரி பண்ண வச்சிட்டீங்க. சொல்லிட்டேன், மனசில் இருந்த பாரமே கம்மியாகிடுச்சுடா, இது போதுண்டா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சிம்ப் ஆகுதுன்னு எனக்கு தெரில. மேபி உங்களுக்கு சிம்ப் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் இட்ஸ் ரிலேட்டபிள் ப்ரோ, நல்ல வேலை நீங்களே பேசிட்டீங்க, இதை நான் டேக் பண்ணி சொல்லிடுறேன் ப்ரோ அப்படிங்கிற ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டேக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். ப்ரோ ப்ரோ என்ன மாப்ள? நீங்க கீழே விட்டு போறீங்க. என்னது? ஒரு டிராப் திஸ் சொல்லு. ஏன்னா காலிட்டு இருந்து எடுக்கு. சரக்க whatever